عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، وقال النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال أيضا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும் குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் இன்னும் இந்த இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள் சலஃபுகள் முன்னோர்கள் நல்லவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த சிற்றுரை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை முஸ்லிமாக பிறக்க செய்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தில் பிறக்க செய்து கலிமத்து தௌஹீத் ஷஹாதா அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை படிக்கக்கூடிய இந்த தௌஃபீகை, இந்த வாக்கியத்தை கொடுத்த அந்த ஏழை இறைவன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய கிருபை இல்லை என்று சொன்னால் இன்று 800 கோடி மக்கள் முஸ்லிம்கள், 800 கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த 800 கோடி மக்களில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தான் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய, அல்லாஹ்வை இபாதத் செய்கின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கும் நமக்கும், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தார். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நாம் இப்போது பள்ளிவாசலில் இருந்து சில மார்க்க விஷயங்களை, சில நல்ல விஷயங்களை, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய நன்மை என்று தெரியுமா? இதை நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். பள்ளிவாசலிலே அமர்ந்து, பள்ளிவாசலிலே உட்கார்ந்து அல்லாஹ்வும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்கும் அவர்களை பற்றி கேட்பதற்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், சஹீஹான ஹதீஸ், திருமீதியில் வரக்கூடிய ஹதீஸ், கவனமாக கேளுங்கள். யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு
ஒரு நோக்கம் இல்லாமல் வருகிறார்களோ, பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நன்மையை அறியாமல் வருகிறார்களோ, அவர்களுக்கு இந்த செய்தி கண்டிப்பாக போய் சேர வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், எவர் ஒருவர் பள்ளிவாசலுக்கு கைரை நல்லதை கற்றுக்கொள்வதற்காகவோ அல்லது கற்றுக் கொடுப்பதற்காகவோ வருகிறார்களோ, வந்து அமர்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசிக் கொண்டு அவர்களை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு என்ன என்று சொன்னால், அல்லாஹ் அவர்களுடைய நன்மை எவ்வளவு கொடுப்பான்? தாமத்துல் ஹஜ், ஹஜ் செய்கின்ற நன்மை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். எவ்வளவு பெரிய நன்மை! இப்போது துல்காஅதாக்கு பிறகு துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வரும், ஹஜ் செய்கின்ற காலம் வரும். அந்த ஹஜ்ஜுக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசைப்பட்டு மனதில் ஒரு ஆர்வத்தோடு இருப்போம். நாங்களும் அந்த காபத்துல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய அந்த ஆலயத்தை பார்க்க வேண்டும். ஆனால் அந்த ஆலயத்திற்கு செய்கின்ற அந்த நன்மையை, அந்த ஹஜ்ஜுக்கு செய்கின்ற அந்த நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாதாரணமான அல்லாஹ்வுடைய பள்ளியிலே உட்கார்ந்து அல்லாஹ்வை பற்றி, அவருடைய தூதரை பற்றி கேட்கக்கூடிய, பேசக்கூடிய பாக்கியம் தந்து விட்டான் என்று சொன்னால் அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். அருமை சகோதரிகளே, பெரியவர்களே, இப்போது வருகின்ற காலம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், இஸ்லாமிய மாதங்களில் கடைசி மாதம் துல்ஹிஜ். துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் நம்ம எல்லோருக்கும் தெரியும், ஆரம்ப 10 நாட்களில் எவ்வளவு நன்மை இருக்கிறது. அத்துணை இபாதத்துகளும் ஒன்று சேர்க்கப்படுகிறது. தொழுகையிலிருந்து, ஜகாத்திலிருந்து, ஹஜ்ஜிலிருந்து, நோன்பிலிருந்து எல்லா நன்மைகளும், நஃபிலாக இருந்தாலும் ஃபர்லாக இருந்தாலும் எல்லா நன்மைகளும் அந்த 10 நாட்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று சேர்த்து இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக கொடுத்திருக்கிறார். இந்த 10 நாட்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி கூறுகின்றான்? வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபஇ வல் வத்ர். அப்ப இந்த 10 நாட்கள் மிக சிறந்த நாட்களில் ஒன்றாக இருக்கிறது. இணைத்துக்குரியவர்களே, பெரியவர்களே, இந்த 10 நாட்களில் நாங்கள் மிக முக்கியமாக செய்கின்ற ஒரு அமல் என்ன? குர்பானி. குர்பானி செய்கின்றோம். வருடா வருடமாக இந்த குர்பானியை செய்கின்றோம். வருடா வருடம் இந்த குர்பானியுடைய நோக்கம் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் அப்படி என்னதான் இருக்கிறது? ஏன் அல்லாஹ் அதை அடிக்கடி ஒவ்வொரு வருடமும் அதை நம்மை சுன்னத்தாக கடைபிடிக்க சொல்லுகின்றார்? அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, பெற்றோர்களை கவனமாக கேளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்ய வேண்டும். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகத்தை ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முஸ்லிமும் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக அந்த சுன்னாவை அல்லாஹ் எல்லா முஸ்லிம்களுக்கும் கடமையாக்கி இருக்கிறார். இது ஃபர்துல் கிஃபாயா. ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக தனக்கு ஏற்ப அளவுக்கு அவன் செய்தே ஆகணும். அவனுக்கு ஒரு மாடு வாங்க முடியவில்லை, ஒரு ஆடு வாங்க முடியவில்லை என்று சொன்னால் ஒரு மாட்டுடைய பங்காக அந்த மனிதன் ஒரு முஸ்லிம் வாங்க வேண்டும். ஏன்? இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னாவை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னா எப்படிப்பட்ட சுன்னா? நம்ம எல்லோருக்கும் தெரியும். துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவங்கள் நாங்கள் ஒவ்வொரு ஹுத்பாவிலும் கேட்கிறோம். அவர்களுடைய சம்பவத்தை நாங்கள் படிக்கின்றோம். ஆனாலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை இந்த உயிர். இந்த உயிருக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த உயிரை கொண்டு சோதித்தார். தனக்கு பிடித்த உயிரை கொண்டு சோதித்தார். அதனால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா சோதனைகளும் வெற்றி பெற்றார்கள். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவில் எவ்வளவு அழகாக சொல்லுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நாங்கள் சோதித்தோம். எப்படிப்பட்ட சோதனை! பலாஉன் அதீம், மிகப்பெரிய சோதனைகள். சாதாரணமான சோதனைகள் அல்ல சகோதரர்களே, பெரியவர்களே. சிறிது நேரம் சிந்தித்து பாருங்கள். யாருக்கு குழந்தை வாக்கியம் இல்லையோ அவர்களுக்கு தெரியும் இந்த வலி, இந்த வேதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிள்ளை வாக்கியம் கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் பிள்ளைக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். குர்ஆனிலே அந்த பிரார்த்தனை பதிவிடுகிறது. ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு ஒரு நல்ல சாலிஹான வாரிசை கொடு, நல்ல மகனை கொடு, நல்ல வாரிசை கொடு. ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிள்ளை சாலிஹான பிள்ளையாக இருக்க வேண்டும். இது நம்மளுடைய துஆவாக இருந்தால் எப்படி இருக்கும்? யா அல்லாஹ், எனக்கு பிள்ளையை கொடு. எப்படி கேட்போம்? யா அல்லாஹ், எனக்கு பிள்ளையை கொடு. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, ஒரு இறை தூதர்.
அல்லாஹ்வுடைய ஒரு நேசர் என்ன பிரார்த்தனை செய்கிறார்கள், எனக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளையும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சாலிஹான பிள்ளையாக இருக்க வேண்டும். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன் என்ற துஆவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு 80 வயது, இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், 80 வயதில் அவர்களுக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் கிடைக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற மிகப்பெரிய ஒரு அருட்கொடை அல்லாஹ் அவர்கள் கொடுக்கின்றார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு இரண்டாவது பிள்ளையை கொடுக்கின்றார், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். முதல் பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது மணியிலிருந்து பிறந்த அவர்களுடைய பிள்ளை. முதல் பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது மணியிலிருந்து பிறந்தவர்கள். இரண்டாவது பிள்ளை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது மணியிலிருந்து பிறந்தவர்கள். சொல்லக்கூடிய நோக்கம் என்ன என்று சொன்னால், சகோதரர்களே, பெரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்தெந்த சோதனைகள் வந்தாலும் அந்த நேரத்தில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். இந்த 80 வயதுக்கு பிறகு அவர்களுக்கு கிடைத்த அந்த பிள்ளையை அல்லாஹ் கனவில் அவர்களுக்கு வழியாக என்ன சொல்லுகின்றான், அந்த பிள்ளையை அறுத்து பலியிடுங்கள், குர்பானி செய்யுங்கள். அல்லாஹ் என்ன சோதிக்கிறான் சகோதரர்களே, பெரியவர்களே, கவனமாக கேளுங்கள். அல்லாஹ் சோதிக்கின்றான் இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 80 வயது பிறகு கொடுத்த பிள்ளை மீது அதிகமாக அன்பு இருக்கிறதா, அல்லது அந்த பிள்ளை கொடுத்த அந்த இறைவன் மீது அதிகமாக அன்பு இருக்கிறதா? அதுதான் அந்த சோதனை. 80 வயதுக்கு பிறகும் அல்லாஹ் கொடுத்த அந்த பிள்ளையை அறுத்து பலியிடுவதற்காக தன்னுடைய பிள்ளையிடம் சொன்ன பொழுது அவர்களுடைய பிள்ளை சாலிஹான பிள்ளை என்பதன் காரணமாக தான் அவர்கள் சொன்னார்கள், ஃபன்துர் மாதா தரா. சுப்ஹானல்லாஹ். சாலிஹான பிள்ளை கிடைச்சதனால தான் இந்த பதில் வந்தது சகோதரர்களே, பெரியவர்களே, பெற்றோர்களே. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவை அல்லாஹ் அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் காண்கின்றார். அவர்கள் சாலிஹான பிள்ளையாக இருந்தார்கள். ஃபன்துர் மாதா தரா சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். எவ்வளவு அழகான வார்த்தை, குர்ஆனில் இந்த வார்த்தை பதிவாக இருக்கிறது சகோதரர்களே, பெரியவர்களே. அந்த 80 வயது பிறகு கிடைத்த அந்த பிள்ளையை அறுத்து பலியிடுவதற்காக பிள்ளையும் சரி சொன்ன பிறகு மலைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இது வெறும் வாய் பேச்சு கிடையாது, நம்மை போல வெறும் சொல்வது கிடையாது. மலைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அறுத்து பலியிடுவதற்காக. கத்தியை வச்சிட்டு பிள்ளையை படுக்க வச்சிட்டு முழு சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம், குர்ஆனில் இருக்கிறது. பிள்ளையை படுக்க வச்ச பிறகு கத்தியில் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கழுத்தை நெருங்கி விட்டது. அல்லாஹ்வுக்கு என்ன ஆசை, பிள்ளையை எப்படியாவது அறுத்து பலியிட வேண்டுமா? இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இப்படிதான் சொல்லித்தானா? அல்லாஹ்வுடைய என்ன ஒரு ஆசை இருந்தது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அன்பு எதன் மீது அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் கடைசி நேரத்தில் அல்லாஹ் சத்தமிட்டான், வனாதைனாஹு ஐயா இப்ராஹீம், நாங்கள் சத்தமிட்டோம், இப்ராஹிமே, கத் சத்தக்த ருயா, நீ உன்னுடைய வகையை, உன்னுடைய கனவை உண்மைப்படுத்தி விட்டாய். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளையை அறுத்து பலியிடவில்லை. அறுத்து பலியிட்டது என்ன? அந்த அன்பு. இந்த பிள்ளையை விட இறைவனிடம் இருக்கக்கூடிய இந்த அன்பு தான். அல்லாஹ் சொல்லுகின்றான், மிகப்பெரிய ஒரு சோதனை என்று. அப்ப இப்படிப்பட்ட சோதனையிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த சம்பவம் அடிக்கடி நமக்கு நினைவில் வர வேண்டும். அதற்காக தான் இந்த சுன்னாக்களை ஒவ்வொரு முஸ்லிமும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஸ்லிம்களுடைய இரண்டாவது பெருநாளாக ஈதுல் அத்ஹாவாக அல்லாஹ் அவர்களுக்கு இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் கொடுத்திருக்கிறார். ஆக அருமை சகோதரர்களே, பெற்றோர்களே, இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் படிப்பினை என்ன எடுக்க வேண்டும்? நம்முடைய உள்ளத்தில் பிள்ளைகளுடைய ஆசை இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கும். தன்னுடைய பிள்ளை ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டும், எந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாது, நல்ல முறையில் படிக்க வைக்க வேண்டும், நல்ல ஒரு மரியாதை, அவனுக்கு கண்ணியம் கிடைக்க வேண்டும். அதற்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளவு வேதனைப்பட்டாலும் சரி, எவ்வளவு கடன் வாங்கினாலும் சரி, இன்னும் சில முஸ்லிம்கள் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், என்ன தப்பு செஞ்சாலும் சரி, என்ன ஹராமான விஷயங்கள் செய்தாலும் சரி, என்னுடைய பிள்ளையை நான் நன்றாக பார்க்க வேண்டும் என்றுதான் ஆசை இருக்கும். இந்த ஆசை ஹலாலான ஆசையாக இருக்க வேண்டும். இந்த ஆசை அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த வழிமுறை, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவிலே இருக்க வேண்டும்.
அப்போது நாம் நம்முடைய பிள்ளைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளை போல வளர்க்க வேண்டும். சகோதரர்களை, பெற்றோர்களை, இந்த வருடம் வரக்கூடிய இந்த ஈதுல் அத்ஹாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நினைவு கூற சொல்லுகின்றார். இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வின் மீது அதிகமாக இருக்கக்கூடிய அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் அதிகப்படுத்துங்கள். ஆனால் நமக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அல்லாஹ்வை விட, கொடுத்த இறைவனை விட சின்ன சின்ன அருட்கொடை மீதுதான் நமக்கு அதிகமாக அன்பு இருக்கிறது. இந்த உலகத்துடைய ஆசைகளில், இந்த உலகத்துடைய மகிழ்ச்சி தான் நமக்கு அதிகமாக ஆசை இருக்கிறது. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். கொடுத்த இறைவன் மீது அதிகமாக அன்பு இருக்க வேண்டும். அதற்காக தான் அல்லாஹ் இந்த சோதனை கொடுக்கின்றார். இன்று முஸ்லிம் மக்கள் உலகத்தில் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். அதற்கெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றார்? சூரத்து தௌபாவுடைய வசனம் சகோதரர்களே, சூரத்து தௌபாவுடைய கடைசியாக வரக்கூடிய வசனம் அல்லாஹ் சொல்லுகின்றான், நாங்கள் வருடத்தில் ஒரு முறையோ அல்லது 2 முறையோ நாங்கள் அவர்களை சோதிக்கின்றோம். எதற்காக? அவர்கள் மீண்டும் அவர்கள் அல்லாஹ்விடம் வர வேண்டும். சும்மலா யதுபூன் வலாஹும் யதக்கரும், அல்லது அறிவுரை பெற வேண்டும். அல்லாஹ் சோதனை கொடுக்கக்கூடிய காரணமே அல்லாஹ்வை விட்டு மறந்து விட்டீர்களே, அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள். அல்லாஹ் எப்படி நாம் சோதிப்பார்? பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான சோதனைகள். சூரத்துல் அன்பியாவில் அல்லாஹ் கூறுகின்றார், வலனபுலுவன்னக்கும் வலனபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைர், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் அல்லாஹ் உன்னை சோதிப்பார். இன்னொரு விஷயம், இன்னொரு ஒரு செய்தி சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் கூறுகின்றார், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃப், விதவிதமான சோதனைகள், பயத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். இன்று பலஸ்தீனாக இருந்தாலும் சரி, நம்முடைய இந்தியா நாடாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு முஸ்லிம் யாராக இருந்தாலும், முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்த பூமியில், இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு பயம் இருக்கிறது. அதுதான் அல்லாஹ் சோதிக்கின்றார். மினல் ஹௌஃப், எப்போது நம்மளை என்ன செய்வாங்க, இந்த பயம் இருக்கிறது இன்னும் அந்த முஸ்லிம்களுடைய உள்ளத்தில். மினல் ஹௌஃபி வல் ஜூ, பசியோடு அல்லாஹ் சோதிக்கின்றார். இங்கே நம்மளுடைய இந்தியா நாட்டில் எத்தனை பேர் பசியோடு, அவர்களுடைய மரணம் பசியோடு தான் இருக்கிறது, தெரியுமா? அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பசியா, அந்த சோதனை அல்லாஹ் அவர்களுக்கு காப்பாற்றணும். இப்படிப்பட்ட ஒரு சோதனை, ஒரு சர்வே சொல்றாங்க, ஒரு நாளைக்கு மட்டும் 4000க்கு மேல் மனிதர்கள் இந்தியாவிலே மட்டும் மரணிக்கிறார்கள் பசியை கொண்டு. அப்ப அல்லாஹ் நமக்கு பசியை போக்கக்கூடிய அந்த உணவை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியவர்களே, மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வால், வருமானத்திலிருந்து குறைத்து அல்லாஹ் சோதிப்பான். இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு எவ்வளவு வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமான நிலையில் தான் இந்த முஸ்லிம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும், இந்த சோதனை எதற்காக என்று அவர்கள் பார்ப்பதில்லை. அல்லாஹ் சொல்லுகின்றானே சூரத்துல் முஹம்மது 47வது அத்தியாயத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் நம்பிக்கையாளர்களே, முஃமின்களே, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த சோதனை காரணம் என்ன? சோதனையின் காரணம் நாங்கள் அல்லாஹ்வை விட்டு மறந்து விட்டோம். அல்லாஹ்வை, அந்த மறுமையை விட்டு நாங்கள் இந்த உலகத்துக்காக வாழ்கின்ற ஒரு முஸ்லிம்களாக மாறிவிட்டோம். இந்த முஸ்லிம்களுடைய இந்த உலகத்துடைய அதிகாரிகளாக நாங்கள் மாறிவிட்டோம். அல்லாஹ் இதைதான், நீங்கள் அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும், மறுமைக்காக வாழ வேண்டும், சொர்க்கத்துக்காக வாழ வேண்டும், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக அடிக்கடி சிறிய சிறிய சோதனைகள், பல இடங்களில் பெரிய பெரிய சோதனைகளை கொண்டு அல்லாஹ் அவர்களை சோதிப்பார். காரணம் என்ன? நாங்கள் எப்படியாவது அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த வாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். ஆகவே சகோதரர்களே, பெரியவர்களே, சொல்லக்கூடிய சுருக்கமான நோக்கம் என்ன என்று சொன்னால், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் அடிக்கடி வருடம் இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் நமக்கு எதற்காக அல்லாஹ் இந்த சுன்னாவை நினைவு கூறுவதற்காக சொல்லுகின்றான்? மஹ்லூக்கை விட ஹாலிகிடம் நமக்கு அதிகமாக அன்பும் பாசமும் இருக்க வேண்டும். படைப்புகளை விட படைத்த இறைவன் மீது அதிகமாக நேசம் இருக்க வேண்டும். பொருள்களை
விட இந்த பொருளை கொடுத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீதுதான் அதிகமாக நேசம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான், அதை உணர வேண்டும் என்பதற்காக தான் இந்த சுன்னாவை நம்மளால் முடிந்த அளவுக்கு இதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றார். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்கான தௌஃபீகை கொடுக்க வேண்டும். நம் அனைவருடைய பிள்ளைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தார்களோ அப்படிப்பட்ட நல்ல அந்த நல்ல ஒழுக்கத்தோடு வளர்க்கக்கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் கொடுப்பானாக. ஆமீன். ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெறும் தன்னுடைய பிள்ளைகளை சொல்லால் மட்டும் அவர்களை சரிப்படுத்தவில்லை, இறைவனிடம் அதிகமாக மன்றாடினார்கள், துஆ கேட்டினார்கள். சூரத்துல் இப்ராஹிமிலே நீங்கள் பாருங்கள், ஒரு ருக்கு ஒரு பேஜுக்கு மேல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை இருக்கும். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யத்தி. தனக்கு பின்னால் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார்கள். அவர்களை உன்னை தொழுவக்கூடிய தொழுவையாளியாக, உன்னை நினைவு கூறக்கூடிய ஒரு நல்ல முஸ்லிம்களாக ஆக்கு யா அல்லாஹ் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். நாமும் நம்முடைய பிள்ளைகளை எப்படிப்பட்ட பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும், அல்லாஹ்விடம் தனிமையில் அதிகமாக நம்முடைய பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ரஹ்மான் அனைவருக்கும் அதற்கான பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இப்போது மக்ரிப் தொழுகைக்கு பிறகு சிறப்புரை இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளவும். وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته.